மீனாட்சி எப்போ தான் வருவார், வீடு வெளியே இருக்குது, நான் தான் அங்கே இருப்பேன். அங்கே இருக்கும்போது தான் ஒரு நாள் ராஜாவும் பாஸ்கரும் வந்தாங்க, 2 பேரும் வந்தாங்க. எப்படி பொருத்தமான நேரத்தில் வந்தாங்கன்னா, சொந்த படம் ஆரம்பிக்கும் போது ரொம்ப வருத்தப்பட்டார். எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு சொந்த படம் ஆரம்பிச்சிட்டேன், இன்னும் போய் இந்த வேலையை இல்லை சரியாக கரிமேடு காருவேன். பணமே வாங்கணும், 30,000 ரூபாய் சும்மா பேருக்கு தான் கொடுத்து. அப்புறம் எங்கள் ஊர் பாட்டுக்காரர், அதுவும் பணம் வாங்கலை. ஆனால் படம் முடிஞ்சோடனே கவுண்ட் பண்ணி இங்கே ரூமே கிடையாது. பாக்கியராஜன் ராஜுக்குள்ளே வந்துட்டார். பாக்கியராஜன் வந்தோன்னா 2 பேரும் கோயம்புத்தூர். ஆமாம், அதனால் இவரை பார்க்க வருவார். அவர் டைப்பு 2 பேரும் பேசுவாங்க. ஒரு பொங்கல் வாங்கிட்டு 1 பை 2 பிரிச்சுக்குவாங்க. 2 பேரும் பிரித்து சாப்பிட்றது நான் கடந்து சிவப்ரோஜாக்களில் ஒரு சீன் யாருக்கும் டப்பிங் பேச என்னை கூப்பிட்டாரு. அன்றைக்கி பாரதி ராஜா இல்லை பேசும்போது நான் பேசிட்டு வந்தோடனே அங்கேருந்து வந்தார் பாரதி ராஜா. பாரதி ராஜாவை ஆரம்பிச்சு தெரியும் சார், இவர் பெரிய இவரெல்லாம் சீனியர், இவரை வச்சு நான் வேலையெல்லாம் வாங்க முடியாது. இளையராஜா நானும் 3 பேர் உட்காந்துருக்கேன். எனக்கு வந்து காப்பியை கூட குடிக்க எந்திரிச்சு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தால் கமல் சாரை கடல் மீன்களில் மீட் பண்ணுறேன். அவர் டபுள் ரோல். ஆமாம், அப்பா பையன். ஆமாம், அந்த பையன் கேரக்டர் என்கிட்ட இருக்கும், அவர் அப்பா கேரக்டர் எனக்கு ஆப்போசிட். சிவாஜி எப்போ முதல்ல சந்திச்சிங்க? அது பெரிய கரை. நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? GT Holidays, South India's #1 travel brand. தரம், விலை இரண்டும் எப்போதுமே இரு துருவங்கள். அந்த இரு துருவங்களையும் இணைப்பதுதான் ஃபன் ஸ்டோரி. ஃபோன் 9566010006 மற்றும் 9566010007. இன்றைய சாய் விசித்ரா சீசன் 2 நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் தயாரிப்பாளரும் நடிகருமான சங்கிலி முருகன். ஒரு நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் கதாசிரியராகவும் தமிழ் சினிமா உலகிலே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற சங்கிலி முருகனுக்கு இன்று வயது 87. ஊரு என் பொண்டாட்டி உசுரதாண்டா பெருசு, மரியாதை வரப்போறியா இல்லையா? சல்லவாரி பயிலுக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ண கூப்பிடாதீங்க. கோபப்படாதீங்க. என்ன கோபப்படாதீங்க? பொறுமையா இருங்க. பொறுமையா இருங்க. வீட்டுக்கு போங்க. என்ன வீட்டுக்கு போங்க? ஐயா நீங்களே என்ன பார்க்குற? 40 வருஷத்துக்கு முன்னாடி சினிமா ஆசையில் மதுரையிலேருந்து சென்னைக்கு ஓடினவன். தன்னுடைய திரைப்பயணத்தில் தான் சந்தித்த ஆளுமைகளை பற்றியும் அவர்களோடு தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பற்றியும் பல தகவல்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் சங்கிலி முருகன். வணக்கம். வணக்கம். இந்த காலத்தில் எல்லாரும் நட்சத்திரனுடைய பெயரை பச்சை குத்திக்கிறாங்க. நீங்கள் அந்த காலத்திலேயே பியூச்சினப்ப பேரை பச்சை குத்திக்கிட்டீங்க. எப்படி வந்து இந்த பேரில் உருவத்தையே குத்திருக்கு. ரொம்ப சின்ன பிள்ளையிலேயே நான் படங்கள்லாம் பார்ப்பேன். மங்கையர்கரசில் ஒரு ட்ரிபிள் ரோல். மங்கையர்கரசில் அற்புதமான நடிகர். ஆமாம், தாத்தா மகன் பேரன் டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்பார். பேரன் வந்து அவ்வளோ பெரிய சின்னப்பா ஸ்லிமாக டைட்டாக ட்ரெஸ் பண்ணி ஹேர் ஸ்டைல்லாம் அடக்கி, அவங்களாம் இது முடி இவ்வளோ இருக்கும். அப்பா தாத்தா இருக்கலாம். ரொம்ப அதெல்லாம் மறக்க முடியாது. தேவகி நாடகம் எங்கள் ஊர் பக்கத்தில் நடக்குது, அலங்காநல்லூரில். ஃபோனு முடிச்சுக்கிட்டே இருந்த சின்ன வயசு பையன் படுத்து தூங்கிட்டேன். நச்சு தூங்குறவன இருப்போம். நான் எங்கள் அப்பா போயிட்டார். எங்கள் அப்பாவுக்கு பழக்கம் கொஞ்சம் இந்த முருகன் டாக்ஸி ரத்னகுமார் எடுத்தாங்க சினிமா தியேட்டர். அவங்க நிலம் நாங்கள் விழுகிறோம். அதில் பழக்கம். அதில் அவங்க போய் பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு காலை எழுந்து அடரா பார்க்க முடியாமல் போச்சு சின்னப்பாவை. மதுரையில் வந்து மீனாட்சி டாக்ஸில் அவர் பாடினாராம். பார்த்தால் பசித்தீரும் மகரியமா மக்களை பார்த்தால் பசித்தீரும் ஆடின அடி கிளாப்ஸ். அது சின்ன பிள்ளையிலே பச்சை குத்துறோன்னா பாருங்கள் எவ்வளவு மேலே இதாக வலிக்கும் சார். அப்படியே ரத்தமாக தெரியாமல் வந்துட்டு எங்கள் அம்மாயி பாட்டி ரவுடி பையன் மாதிரி பச்சை குத்தி வந்திருக்கியாடா அப்படின்னு ஒரே சத்தம். சும்மா பீச்சுன்னா பாரு அதுக்கு என்ன தெரியாது, பச்சை குத்திட்டு வந்திருக்கியாடான்னு சத்தம் போட்டுச்சு. இப்போ ஏன்னா அவர் படங்கள்லாம் நிறையா பார்த்துருக்கேன். தனக்குமாரா அரியமாலா எல்லாமே பார்த்துருக்கேன். எல்லாமே அவரே பாடுவார் சொந்த குரலில்.
அருமையாக டயலாக் பேசுவார். அவர் ஒரு பாணியில் பேசுவார். ஆமாம். ஆனால் டயலாக் நிறையா பேசுவார், நல்லா பேசுவார். 59 வந்தேன் சரி. சென்னை. வீட்டிலேருந்து ஓடியாந்தேன். அப்புறம் வந்து பார்த்துட்டாங்க, நான் வரமாட்டேன். அப்புறம் கொண்டாந்து எஸ்எம் குமரேசன் வீட்டில் விட்டாங்க. அவர் வீட்டில் இருந்தேன். அபிமன்யு நடிச்சார். அபிமன்யு. ரைட். அவர் அபிமன்யு நாடகம் நடத்தினார். ஓஹோ. லட்சுமிகாந்த் நாடகம் சுகாசன் நடந்துச்சு. அபிமன்யு தஞ்சாவூர்லேயும் திருத்தரப்பூர்லையும் நடந்துச்சு. அதில் பால அபிமன்யு போடுவேன். அப்போ திலங்க ராஜகுமாரி பால வச்சலாம், அது பேபியாக இருக்கும். இங்கே தனன் சுஷிலாலே சுஷிலா நடிக்கும். அவன் கபாலி பட்டாபி தான் கடோத்கேஜன். கபாலி யாருன்னா சண்முக சுந்தரி வீட்டுக்காரர். அந்த மாதிரி அதுவும் செட். அந்த காலம் ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறம் அந்த தெனாமேட்டில் இருந்தேன், வெள்ளாள தெனாமேட்டு. அப்புறம் அங்கே இந்த தெனாமேட்டுக்கு வந்தேன். தெனாமேட்டில் வந்து அங்கே திருவள்ளுவர் சார்ந்து அப்புறம் இந்த லாட்ஜு தான் சரணாலயம். நடிகர் ரோடு தான். சரணாலயத்துக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு உள்ளே பூந்துட்டேன். அப்படியே வந்து 11ஆம் நம்பர் வாங்கினேன். அதில் இருந்து அந்த ஐயர் ஒரு கூட இருந்தார். அவர் ஆஃபீஸ் வேலை பார்க்குறாரு. அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு முருகன் நீங்கள் பார்த்துக்க பொறுப்புன்னு கொடுத்துட்டு போயிட்டார். அப்புறம் மாடிக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன். மாடியில் 2 ரூம் தான். ஒரு பக்கம் இந்த மலையாளிப்பான், ஒரு பக்கம் பெருமானும் சில் ஃபோட்டோகிராஃபர் மீனாட்சி. மீனாட்சி யாருன்னா கொஞ்சம் சலகைக்கெலாம் அவர் தான் ஃபோட்டோகிராஃபர். பெரியார் மீனாட்சி செட்டியார். அவர் வீடு தனியாக இருக்குது. இந்த ரூமில் இங்கே வந்தால் ஃபிலிம்லாம் பிரிண்ட் போடுவார், அதுக்காக யூஸ் பண்ணுவார். அவர் பியூசி காலத்து ஆள். அவர் சொல்லுவார், அவர் அப்போ இருந்து சொல்லுவார், அந்த காலையிலேருந்து சொல்லுவார். அவர் ரொம்ப பழைய ஆள். அவங்கெல்லாம் வயசாகிடுச்சு. பெருமான கல்யாணம் விட்டு போயிட்டார். மீனாட்சி தான் எப்போ தான் வருவார். வீடு வெளியே இருக்குது. நான் தான் அங்கே இருப்பேன். அங்கே இருக்கும்போது தான் ஒரு நாள் ராஜாவும் பாஸ்கரன் வந்தாங்க. எப்படி பொருத்தமான நேரத்தில் வந்தாங்கன்னா, நான் ஓய்வு தேர்வு வச்சு நாடகம் கான்ட்ராக்ட் திருச்சியில் எக்ஸிபிஷன்லாம் கான்ட்ராக்ட் வாங்கிட்டேன். அவர் வந்து பலராம் சந்திரன் மதுரைக்காரர் தான் நடத்துகிறார். 2 நாடகம் நடத்துகிறா, ஒரு நாடகம் கட்டாதான். 2 நாடகம் செட்டப் பண்ணலண்ணே, 1 தானே பண்ணியிருக்கேன். 1 தான் வாங்கிட்டு செட் வாங்கிட்டு வந்து இப்படி உட்காருதான் 2 பேர் நிற்கிறாங்க. யாருங்க நீங்கள்? என்ன பாஸ்கர் வரராஜன் தெரியும் எனக்கு. அவங்க அண்ணன் தெரியும். அவர் தம்பியா நீங்கள்? சரி சரி. என்ன இங்கே தான் வந்தோம், அவங்க தான் பார்க்க வந்தோம். அப்படியா, சரின்ட்டு சரி வாங்க. அப்போ டாக்ஸிலாம் உண்டு. டாக்ஸியில் கூட்டிகிட்டு ராயப்பட்ட கமலா பாடகி அந்த அம்மா விட்டு கூட்டிகிட்டு போனேன். நான் வெளியினேன். இந்த வந்திருக்காங்க வாசி வந்து சிரிச்சுட்டே வந்துச்சு. நல்லா வாசிக்கிறாங்க, அருமையான. அங்கே கூட்டி போனதில் ஒரு ப்ளஸ் என்னன்னா, அடிக்கடி பாஸ்கர் எங்களுக்கு டெஸ்ட் வச்சாலும் பாரு, அதல்ல அவங்க தங்குறதுக்கு வீடு கொடுத்தாங்க. கோடம்பாக்கத்தில் ஒரு வீடு வச்சுருந்தாங்க. கோவை கமலா இல்லை? கமலா. அவங்க வீடு கொடுத்தாங்க. அந்த வீட்டில் போய் இருந்தாங்க முதல்ல. அப்புறம் தான் பாரதி ராஜா வந்து கதை போயிடுச்சு. இது மாதிரி 10 நாடகம் ஒரே ஷெடியூல். பார்த்தீங்கன்னா அமரும் வந்துட்டார். இப்போ அமரம் பெருநாளியில் வந்து எனக்கு மேடையில் பரிசு கொடுக்கணும், கவிஞர்னு. அடுப்பான பரிசு கொடுத்தேன். பசுமையான நினைவு இருக்குது. அப்படியே ஈரோடு, கோயம்புத்தூர், மதுரை பெருநாளி நாடகம் வச்சா 2 நாடகமாக நடத்துகிறோம். அதெல்லாம் அவங்க வாசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே சடன்னு அவர் மியூசிக் டைரக்டர் ஆகிட்டார். ஆனால் ரொம்ப உதவி செஞ்சார் ராஜா. நான் பார்க்க போவேன், சொல்லுவார், நான் வேலையாக இருப்பேன், நான் வாங்க வைக்கலன்னு பேசலைன்னு நினைக்காதேன், நீங்கள் வாட்டு பாருங்கள், இருக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, போகும்போது உங்களை கொண்டு ரூமில் விட்டு போகிறேன். அவர் காரில் கொண்டாந்து என் ரூமில் இறக்கிட்டு போவார். அப்போ மயிலாப்பூரில் குடியிருக்காங்க அவங்க. ஆமாம். அப்புறம் ஷிஃப்ட் ஆகி இந்த பக்கம் டி நகரில் ஒரு வீட்டுக்கு வந்தாங்க. அப்புறம் சொந்த விடான்னு ரொம்ப உதவி செஞ்சார். ரொம்ப 2 படம் சொந்த படம் ஆரம்பிக்கும் போது ரொம்ப வருத்தப்பட்டார். எனக்கு பயமாக இருக்குது, எதுவும் சொந்த படம் ஆரம்பிச்சிட்டேன்ட்டீங்க, இன்னும் போய் இந்த வேலையை இல்லை சரியாக கரிமேடு கருவேன் பணமே வாங்கணும், 30,000 ரூபாய் வருஷமா பேருக்கு தான் கொடுத்து. அப்புறம் எங்கள் ஊர் பாட்டுக்காரர், அதுவும் பணம் வாங்கலை. ஆனால் படம் முடிஞ்சோடனே 2 லட்ச ரூபா மிச்சம் கிடச்சி. எனக்கு 1 லட்ச ரூபா அவனுக்கு கம்பலாக கொடுத்தேன். கிடச்சதுங்க எனக்கு 2 ரூபா, உங்களுக்கு 1 ரூபா எனக்கு கொடுத்தேன். சரி சம்பளம் பேசிக்கிறோம், உட்காருங்க. சம்பளம் பேசிட்டோம். அடுத்த படத்துக்கு ரெகுலராக கொடுத்துட்டு சில பேர் கேட்பாங்க, ஏன்னா உங்களுக்கு மட்டும் பாட்டுகள்லாம் அப்படி இருக்குது, கீழ்கடையும் உங்களுக்கு ரொம்ப தூக்கலாக இருக்குன்னு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் எங்கிட்ட கேட்டான். உங்களுக்கு மட்டும் வா ஏன்னா ஒரு சென்சார் போர்டில் பெரிய பணக்காரங்களாம் குதிரை வர மியூசிக்கில் அந்த மியூசிக்கு அந்த லேடி வரும் ஐஎஸ் ஆஃபீஸ். மியூசிக்கை 30% குறைங்க சார். மியூசிக் அப்படிங்க குறைங்க சார். பயமாக தேட்டரில் உட்காந்துருக்கும், எனக்கே பயமாக இருக்குது. படம் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? நானே பயந்துட்டேன். குதிரை என்ட்ராக ஒரு மியூசிக் இருக்கும். நீங்கள் முதல்ல சென்னைக்கு வந்து நடிகை நான் தானே? ஆமாம். வேற என்ன நடிக்கிறது தான். 90s பூரா நிறைய நடிகர்கள் தான். பேலி சிவம், ஏகே சுந்தர். அங்கே வந்து நான் வர்றதுக்கு முன்னாடி நம்ம திலீப்குமார் மாதிரியே இருப்பார் சாரதா ஹஸ்பண்டு சலம். அவர் நம்பர் 12 இருந்தார். நான் வரல புதுசில் நான் அதிசயமாக பார்ப்பேன், என்னடா இந்த ஆள் திலீப்குமார் மாதிரி இருக்கும், நல்லா இருக்காங்க. அப்புறம் அவர் ஷிஃப்ட் ஆகி போயிட்டார். கொஞ்ச நாள் வளையாபதி முத்துகிருஷ்ணன் முதல் ரூமில் இருந்தார் கீழே. அவங்கெல்லாம் போயிட்டாங்க. இந்த லாட்ஜுக்கு இன்சார்ஜே நம்பியார்னா மேக்கப் மேன் ராம் நாயர். அவர் தான் அவர் வந்தார். இதெல்லாம் அது என்னப்பா எல்லாம் ஒளி வாங்க. அப்புறமேல அவரும் இன்சார்ஜ் வந்து கழட்டிக்கிட்டார். அதுக்கப்புறம் தான் கவுண்டமணி ஒரு காலகட்டத்தில் வந்தார். அப்புறம் கவுண்டமணி இங்கே ரூமே கிடையாது. பாக்கியராஜன் லாட்ஜுக்குள்ளே வந்துட்டார். பாக்கியராஜ் வந்தோன்னா 2 பேரும் கோயம்புத்தூர்
ஆமாம். அதனால் இவரை பார்க்க வருவார். அவர் டைப்பு ரெண்டு பேரும் பேசுவாங்க. ஒரு பொங்கல் வாங்கிட்டு 1/2 வா பிரிச்சுக்குவாங்க. அப்படியா? ஆமாம், பிரிச்சுக்கிட்டு 2 பேரும் பிரித்து சாப்பிட்றத நான் கடந்து வந்தேன். 1/2 வா அப்படின்ட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். மணி அவர் கொடுப்பார் பாக்யராஜ் சார். அப்போ பாக்யராஜ் சார்கிட்ட சுந்தரராஜன் வந்தார், ஆந்திராஜுக்கு. அவரும் வந்தார். ஒரு நாள் குளிக்க நான் வந்தேன். அவங்க பக்கெட் வச்சுட்டாங்க. பக்கெட்டை காலில் தட்டிட்டு நான் பக்கெட்டை வச்சேன். இல்லை, பக்கெட்டை காலில் தட்டுறாரு நான் சுந்தரராஜன். பாக்யராஜ் சார் சும்மா அவர் சீனியர் இங்கே பேசாமல் அப்படின்னா என் காதில் கேட்குது. என் பக்கெட்டை வச்சு நான் குளிச்சுட்டு போயிட்டேன். அப்புறம் அவங்க குளிச்சுட்டு வந்தாங்க. பாக்யராஜ் சார் அப்போ அடிக்க சொல்லுவான். அவர் சொல்லுவான், நான் டைரக்டர் ஆனால் உங்களுக்கு செய்வேன். அப்போ வந்து பாரதிராஜத்தை அசிஸ்டண்ட் அவர். அவர் ஒரு நிகழ்ச்சி சிவப்ரோஜாக்களில் ஒரு சீன் யாருக்கும் டப்பிங் பேச என்னை கூப்பிட்டாரு. அன்றைக்கி பாரதிராஜா இல்லை பேசும்போது நான் பேசிட்டு வந்தோடனே அங்கேருந்து வந்தார் பாரதிராஜா. இப்போ தான் வந்தார். யார் அதெல்லாம் எரேஸ் பண்ணி வேற ஆள் பேச வைப்போம் அப்படின்னாரு. சரின்ட்டு வேற சரி நீ வீட்டுக்கு ஆஃபீஸ் போனேன், நான் ரூமுக்கு போனேன் வர்றேன் அப்படின்ட்டு பாக்கிறார். சரிங்க தான் வந்துட்டு எனக்கு வாய்ப்பு கிடச்சி நான் சினிமாவில் நடிக்கணும்னு ராஜா ரொம்ப சிரமப்பட்டேன். கூட்டிகிட்டு ஒன்றா சிவப்ரோஜாங்க ரீர்கார்டிங்கை விட்டுட்டு என்னை கூட்டிகிட்டு தேனாம்பேட்டை, இந்த தேனாம்பேட்டையில் பாரதிராஜா ஆஃபீஸ் கூட்டிகிட்டு வந்துட்டார். கூப்பிட்டு வந்து சொல்கிறார், இவருக்கு பேசக்கூடாது, அவர் சீனியர், அவரை வச்சு நான் எப்படி வேலை வாங்க முடியும், அவரை பாரு என்ன எந்த விஷயமாக நடிக்கிறேங்கிறாரு. அவர் ஒன்று தோணும் சொன்னால் கேளு, 2 பேருக்கு வாக்கணும். நான் சொல்லுவேன், அவர் ராஜா கூட பேசுகிறார், அவர் கேட்டுக்கிட்டே இருக்கார் அப்படின்னு நான் எந்திரிச்சு வெளியவே வந்துட்டேன். பேசி அது இப்போ கேரிச்சு வந்துட்டார். என்ன ராஜா இருக்கு அடங்கி விட்டு வந்துட்ட படம் அப்படின்னு நிற்கிறது தேட்டர்லேருந்து. இந்த வந்துட்டு அவர் காரில் வந்தார். நான் ராஜா ரொம்ப போகும். அப்புறம் பாக்யராஜ் ஒரு கைவசையில் கொடுத்தாரு. அவர் சொந்த படம் ஒரு கைவசம். ஆமாம், அவருடைய சுவர்லாசியத்திரங்களே நடிச்சிங்கல்ல நீங்கள்? நடித்தேன். நான் சொன்னேன், உங்களை அடுத்த படத்து நல்ல வேஷம் இருக்குது, வேண்டாம்னு சொன்னால் கேளுங்கன்னார். நான் சொன்னேன், எல்லாம் இல்லை மகப்படத்துலேயும் நடிக்கணும் அப்படின்னா இந்த லாஸ்ட்டில் இந்த கிளைமேக்ஸில் அதுவும் பாயிண்டான கேரக்டர் தான். அவங்கெல்லாம் குடும்பத்தோடு சாகிறதுக்கு காரணம் நான் தான். அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு கைவசம் சிலம்பு கற்றுக்கணும் நீங்கன்ட்டார். சூப்பர் ரோல் அது. மதுரை மாடக்குளம் அழகர்சாமி எம்ஜிஆர் வாத்தியார். அவர்கிட்ட போய் அப்போ பணம் 25 ரூபா பெருசு எனக்கு வெத்தலை பாகத்தை வச்சு கூட அவர் சிரித்தார். சரி பரவாயில்ல நான் சொல்லித்தரேன் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. சாயங்காலம் சினிமா இருக்கும்போதெல்லாம் சுற்றிக்கிட்டே இருந்தேன், கம்பு பழகிட்டே இருந்தேன். அதே ஒரு கைவசம் தெலுங்குலையும் நடித்தேன். தெலுங்குலையும் நடிக்கும்போது இவரே மாஸ்டர் தான். அவர் தான் மாஸ்டர். போடுவோம் சார் அப்படின்னா டிவிஎஸ் ப்ரொடக்ஷன், பெரிய ப்ரொடக்ஷன், டிவிஎஸ் ராஜு. அங்கே ஷூட்டிங் அது போட்டோம். 2 படத்துக்கு அவங்களுக்கு வேலை கொடுத்தேன். அப்புறம் சொந்த படம் எடுக்கும்போது பொண்ணு ஒரு புதுசாக நீங்கள் நடித்த முதல் படமா? ஆமாம், அதுக்கு முன்னாடி வேறு இந்த பெரிய பண்ணையார் தேடி இருக்காங்க. நான் லேட்டாக போனேன். கோடிநாயக்கனூரில் ஒருத்தர் பேர் தெரியல, ஒரு பண்ணையார் பேர், அவர் உங்களுக்கெல்லாம் வேண்டிய. ஆமாம், அங்கே தான் எல்லோரும் தங்க வச்சு அங்கே ஷூட்டிங்கு. நான் ஒரு சுகீர்தம் பாலமுருகன் மச்சனும் வந்தார். இல்லை உனக்கு காணாம் அங்கே தேடுறாங்க, நீ இங்கே ஒன்று புகழையா நீனார். என்னங்க எல்லா வேஷம் முடிஞ்சு என்ன போயிருக்கு கூடா. நான் அவர் போனேன். அவர் செல்வராஜ் அப்போ டென்ஷனாக பேசுவார். அவர் டைப்பே பார்க்கணும். எவ்வளோ நேரத்தில் எங்கே போயிட்டீங்க, நான் பண்ணையார் வேஷம் போன நினச்ச போகிறேன், ஆளை வரேன் ஷூட்டிங் நிறுத்த முடியுமா, போட்டு வேறு ஆளை எடுத்துட்டேன். சரி இந்த போலீஸ்கார வேஷம் அதை போட்டுக்கோங்க அப்படின்னு. சரி அதை போட்டுக்கிறோம் அப்படின்ட்டு அந்த ஓரம்போ சாங்கில் வரும். வீட்டில் பொண்டாடி நான் சமைச்சிக்கிற மாதிரிலாம் வந்து அது செல்வராஜ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுவார். படன்னு திறமை உள்ள ஆள். ஒரு டைம் வந்து ஒரு கதை சொன்னார். அந்த கதை நல்லா இருக்குன்னு கமல் சார்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி செல்வராஜ் சொல்ல வச்சேன். சார் சொன்னார், இக்கரையும் இருக்குது வேண்டாம் அப்படின்னார். எப்படின்னா அந்த ஒருத்தனை இந்த யானை ஒரு சாக்கு பையில் போட்டு யானைகிட்ட கொடுத்துருவான். யானை தூக்கி சாக்குன்னு அடிச்சிடும் செவத்தில். அதுதான் மர்டர் வரும். அதனால் அது கிரைம் லாஸ் சப்ஜெக்ட் பார்ப்போம் அப்படின்னா சரிங்க சார். அந்த ஒரு டைமில் அந்த செல்வராஜ் அதுக்கு பார்க்கல. அவன் பையன் டைரக்டர் ஆகிட்டான். செல்வராஜ் மனோராணி ஆமாம் அவன் கூப்பிட்டு பேசிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லா ஃபாஸ்ட்டாக எடுத்தான். கட ராமேஸ்வரத்தில் ஷூட்டிங் கரெக்ட் ஃபாஸ்ட்டாக முடித்தான். பாக்யராஜ் அளவுக்கு பாரதி ராஜாவோட உங்களுக்கு நெருக்கம் இல்லை சார்? பாரதி ராஜாவை ஆரம்பம் தெரியும் சார். இவர் பெரிய இவரெல்லாம் சீனியர், இவரை வச்சு நான் வேலையெல்லாம் வாங்க முடியாது. இளையராஜா நானும் 3 பேர் உட்காந்துருவேன். சரி, எனக்கு வந்து காப்பியை கூட குடிக்க எந்திரிச்சு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தால் கே சவுந்தரம் அந்த மேக்கப் மேன் செல்வராஜ் நிற்கிறாங்க. அந்த என்னமோ புதிய வார்ப்புகளா? ஆமாம் ராஜாவை மறக்க முடியாது. ரொம்ப ஆத்மார்த்தமாக நான் நல்லா வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். படித்து பாக்யராஜ் ஒரு கைவசையில் அது கேரக்டர் டைட்டில் ஆகிடுச்சு. சங்கிலி முருகன் ஆகிப்போச்சு. முருகன் தான் என் பேர். கேரக்டர் சங்கிலி வேணாம் டைட்டில் போடாதீங்கன்னா என்ன எவனுமே கேட்கல. அடுத்த படத்தில் சங்கிலி முருகன் டைட்டில் அவன் போட்டுக்கிட்டே இருக்கான். அந்த படத்துக்கு அப்புறம் தொடர்ந்து பட வாய்ப்பு. ஆமாம் நிறைய. அவர் படமே விடியும் வரை காத்திரு நடித்தேன். அவர் கதை கோசனம் அவர் அசோசியேட் நடித்தான். சாட்டையில் நானும் சிவகுமார் நிறைய விடியும் வரை காத்திரு. ஆமாம் நிறைய படம் நடிச்சேன். நிறைய படம் நடிச்சுட்டு இருந்தேன். அவள் கமல் சாரை கடல் மீன்களில் மீட் பண்ணுறேன்.
அவர் டபுள் ரோல். அந்த பையன் கேரக்டர் என்கிட்ட இருக்கும், அவர் அப்பா கேரக்டர் எனக்கு ஆப்போசிட். இவனை வச்சே அங்கே அவரை அடிக்கணும்னு நான் பிளான் பண்ணி பண்ணுவேன். அது மாதிரி கேரக்டர் கடன் மீன்கள். அது நல்ல சுஜாதாமல் இருப்பான். அப்படி இப்படியே வந்துட்டு அங்கே ஆரம்பித்த நட்பு அடுத்து அவரை வச்சு வீரபாண்டியன்னு ஒரு படம் எடுக்கிற அளவுக்கு எல்லாம் போச்சு உங்களுக்கு. படம் நடிச்சுட்டே இருக்கும்போது நான் சப்ஜெக்ட் நாலேஜ் கொஞ்சம் இருந்ததுனால அந்த ஒரு 6 படம் நான் தான் கதை திறக்குது. எங்கள் ஒரு பாட்டு. ஆமாம், எவ்வளோ பெரிய ஹிட்டு எங்கள் ஒரு பாட்டுக்காரன், எங்கள் ஒரு காவக்காரன், பாண்டி நடத்தணும், ஆமாம், எல்லாமே காரன், எல்லாமே கதை திறக்கிறது தான். பெரிய மாதிரி தான் வெளியே இருந்து ஒருத்தன்ட்டு வாங்கினது. கரிமடைக்கிறான் கோகுலகிருஷ்ணன். கோகுலகிருஷ்ணன் நானும் ஒன்றாவே ரொம்ப இளையராஜனுடைய நண்பர். ஆமாம் இல்லையா, எனக்கு தான் நண்பர், நாங்கள் 2 பேரும் தான் அவருக்கு நண்பர். அப்படியா? ஆனால் அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் மாதிரி இவரும் சைலண்ட்டு, அதிகம் பேசவே மாட்டார், அவரும் பேசவே மாட்டார். 2 பேர் தான் பிடிக்கும். ரொம்ப விஷயங்களெல்லாம் அவர்கிட்ட ஆத்மார்த்தமாக பகிர்ந்துக்கிறோம் 2 பேரும். அது மாதிரிலாம் ரொம்ப அவர் மேலே ரொம்ப பெரியமாக இருந்தார். அவர் 2 படம் கூட பண்ணார். இன்னும் கோயில் காலை என்னமோ இன்னொரு பண்ணுவோம். பாரசனால் ஒன்றா தான். அப்புறம் இப்படி நம்ம ரூட் அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் சொந்த படம் ஆரம்பிச்சு அப்படியே வந்து கதை நாலேஜ் எங்கேருந்து வந்தது? இல்லை, அது ஆரம்பத்திலேயே ஸ்கூல்லே ட்ராமா போட்டிருக்கணும். அரங்கண்ணல் எழுதணும், ரோம். ஆமாம், புக்கு படிச்சிருக்கணும். அதனால் ஜூலியஸ் சீசர் சூஸ் பண்ணி ஒரு நாள் ஜூலியஸ் சீசர் போட்டேன். ஒரு நாள்னு ஒரு கதை கற்பனையாக எழுதி ஹெட்மாஸ்டர் போய் தைரியமாக கேட்பேன், சார் நாடகம் போட்டுக்கா அப்படின்ற ஹெட்மாஸ்டர். இப்படி ஹைஸ்கூல் யூசி ஹைஸ்கூல் பண்ணி சரி. அப்புறம் அந்த ஒரு நாடகம் போட்டேன். ஹைஸ்கூல் லைஃப்லேயே அது டச் ஆச்சு. அப்புறம் இங்கே வந்து அலை மோதி கடல் அலை மோதுறாப்புல மறக்க முடியாதமும் நிறைய இருக்குது. அதாவது ஜெமினி ஸ்டுடியோ இப்போ இயங்கிக்கிட்டு இருக்குது. எத்தாப்புல அந்த பார்க்கு கண்ணாசன் பில்டிங், அந்த பார்க் இருக்குது. பார்க்கில் பொறுத்து ஜெமினி ஸ்டுடியோ நானும் அந்த மூர்த்தியும் பார்த்துக்கிட்டு இருப்போம். வேலையில் வேறு உள்ள ஷூட்டிங்லாம் நடக்குது, வேலை கிடைக்கல பாரு அப்படின்னு. மூர்த்தி நானும் இப்படி பார்த்தா எத்தாப்புல ஸ்டுடியோ தெரியும். இப்போ அந்த காலத்தில் கொஞ்சம் லோன்லியாக வந்தாலாம். ஆமாம், அப்போ கரெக்ட். 8 மணிக்கு மேலே நைட்லாம் அந்த ரொம்ப இவ்வளோ டிராஃபிக்கெல்லாம் கிடையாது. ஆமாம். அப்போ அப்படியே இருந்த ஸ்டுடியோ வாழ்க்கை படத்தில் டப்பிங் பேச விட்டாங்க ஒரு நாள். அதான் முதல் நான் போய் பேசுகிறேன். பேசிட்டு உடனே ஒரு 50 ரூபா கொடுத்தாங்க. பெரிய விஷயம். 50 ரூபா அப்போ பெருசு. 4 நாள் ஒரு தோசை சாப்பிடலாம். அதனால் வாங்கிட்டு அது ரொம்ப சினிமாவுக்கு போய் ஜெமினியில் போய் ஜெமினி டப்பிங் பேச விட்டாங்கன்னு பேசினேன். அது இந்த மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் வரும், லிப் மவுண்டுக்கு இல்லை, ஜென்ரலாக வரும். யாரும் வெளியே வராதீங்க, தேகம் உள்ள ஜென்ரல் சவுண்டு, சென்ட்ரல் சவுண்டு. அதனால ஈஸியாக பேசிட்டேன், முடிச்சுட்டு வந்தேன். அது மாதிரி அப்படியே போயிட்டு இருந்துச்சு. சிவாஜி எப்போ முதல்ல சந்திச்சிங்க? நான் அப்போ தான் சாரோட நடிக்கிறேன். அது முதல்ல எடுத்தோன்னே பாத பூஜை பண்ணுற மாதிரி ஷாட்டு. அப்புறம் அவருக்கு இது பண்ணுறாரு. அப்புறம் வந்து உட்காந்தோடனே அந்த கூட டச்சப் பாய் சிவாஜிக்கு இருக்கான், திருகோணம். அவன் சொல்லியிருக்கான், அவர் யார் தெரியுமா, அவர் சேர்வார். எங்கள் ஊர் பிரமுகர், காங்கிரஸ் பிரமுகர்லாம் சிவாஜிக்கு பழக்கம். பறவை பூசிப்பான், அந்த சுந்தரான் சேர்வை, அவங்களுக்கு சொந்தம். அப்படியா, அவனை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு வந்து உட்கார் கூப்பிட்டு சொல்லு, எந்த ஊர் நீ? சுந்தரதான் தெரியும். ஆமாம் அண்ணன் பறவை பூசணி பண்ண சொந்தக்காரர் தான் அப்படின்னு பேசுகிறோம். அப்போ தான் நெருங்கி பேசுகிறோம். கூப்பிட்டு ஹிஸ்ட்ரியவே கேட்குறாரு. தான் கேட்டதுக்கப்புறம் அப்புறம் அந்த தடை நீங்கிச்சு. அப்புறம் தேவர் மண்ணில் தான் பெரிய விஷயம். தேவர்மன் படத்தில் நல்லா பழகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சது. ஆனால் கணக்கு ஃபுல்லாக வரும். ஆமாம், கோயில்ஸ்லாம் மலையில் எடுக்கிறாங்க, நேச்சுரல் மலையில் எடுக்கிறாங்க. மழை பெஞ்சிட்டு ஷார்ட் முடிஞ்சு ஒரு கார் 2 பேர் தான் உட்காரணும். ஸ்ரீராம் நிற்கிறார், அவரை பார்த்துட்டு தான் இங்கிட்டு வரணும். அவர் ஸ்ரீராம்கிட்ட வந்து அப்போ தான் தாடி எடுத்துட்டு பெரிய மீசையோட முதலாக ஃபர்ஸ்ட் ஷாட்டுக்கு வர்றாரு கமல் வர்றாரு. ஆமாம், அவர் கறிக்கடைக்கார மாதிரி இருக்கிட்டார் ஸ்ரீராமா. ஆமாம், கருக்கு நான் அவர் அப்படின்னா அடுத்த நிற்க எங்கிட்ட வந்தார். அந்த படத்தில் தான் வடிவேலுக்கு ஒரு நல்ல கதாபாத்திரம் அமைஞ்சதுல்ல. அவன் அப்போ தான் விருமாண்டியில் ஒர்க் பண்ணிங்களா? விருமாண்டி முழுக்க இருந்தேன். விருமாண்டி தான் பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.